Hi viewers, in this video we are going to discuss about the issues in the design of a code generator. Myself Shankar, and let's go to the video. So first code generator na என்னன்னு பார்க்கலாம். கோட் ஜெனரேட்டர் வந்து ஒரு கம்பைலரோட பார்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் கோட் இல்லைன்னா இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஒரு இன்புட்டாக எடுத்துக்கும் வித் சிம்பிள் டேபிள் ரெஃபரன்ஸோட. அந்த இன்புட்டை என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி ஒரு டார்கெட் மெஷின் கோடை வந்து ஜெனரேட் பண்ணும். அந்த டார்கெட் மெஷின் கோட் என்னவா இருக்கலாம்னா ஒரு அசம்பிளி கோடாக இருக்கலாம், இல்லைன்னா மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த இடத்துல கோட் ஜெனரேட்டர் இருக்கும் கம்பைலரில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பைலரோட ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்புட்டாக கொடுக்கும். அந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜெனரேட் பண்ணும். இந்த இன்டர்மீடியட் கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து கோட் ஆப்டிமைசர். ஸோ இந்த இன்டர்மீடியட் கோடை இன்புட்டாக எடுத்துட்டு அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஆப்டிமைஸ்ட் இன்டர்மீடியட் கோடை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த இன்டர்மீடியட் கோடை தான் கோட் ஜெனரேட்டர் வந்து இன்புட்டாக எடுத்துக்குது சிம்பிள் டேபிள் ரெஃபரன்ஸோட. ஸோ இது ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரோக்ராம் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இந்த டார்கெட் ப்ரோக்ராம் தான் அசம்பிளி கோடாகவோ இல்லை மெஷின் கோடாகவோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து டிசைன் பண்ணும்போது இந்த கோட் ஜெனரேட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பைலரை டிசைன் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோட் வந்து கரெக்டாகவோ இல்லை எஃபிஷியண்ட்டாகவோ இல்லை அந்த டார்கெட் ஆர்கிடெக்சர் கம்பேட்டபிளாகவும் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன டிசைன் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டு தி கோட் ஜெனரேட்டர். கோட் ஜெனரேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ல என்ன நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் டார்கெட் ப்ரோக்ராமில் என்ன பிரச்சனை இருக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன் பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் வரும், ரெஜிஸ்டர் எப்படி அலோகேட் பண்ணணும், எவாலுவேஷன் ஆர்டரில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் இஷ்யூஸ் வந்து நாம் பார்க்க போகிறோம் வைல் டிசைனிங் அ கோட் ஜெனரேட்டர். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டு தி கோட் ஜெனரேட்டர். ஸோ இப்போ நீங்கள் கோட் ஜெனரேஷனுக்கு கொடுக்குற இன்புட் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷனாக தான் இருக்கும். அது எப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்குற சோர்ஸ் ப்ரோக்ராம்ல தான் ஜெனரேட் ஆகுது ஃப்ரண்ட் எண்ட் மூலமாக இல்லையா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேபிளோட ரெஃபரன்ஸும் இருக்கும். ஸோ அப்போது இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்மீடியட் ஃபார்மில் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த இன்புட் அதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது லீனியர் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கலாம். அந்த லீனியர் ரெப்ரஸன்டேஷன் போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். அப்படி இல்லைன்னா இது வந்து 3 அட்ரஸ் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கலாம். அதாவது இந்த 3 அட்ரஸ் ரெப்ரஸன்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரிபிளாக இருக்கலாம், ட்ரிபிளாக இருக்கலாம், இல்லை இன்டராக்ட் ட்ரிபிளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கலாம். அதாவது ஸ்டாக் மெஷின் கோட்ஸாக இருக்கலாம். அப்படின்னு இல்லைன்னா இது எப்படி இருக்கலாம்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக கூட இருக்கலாம். அதாவது சின்டாக்ஸ் ட்ரீயாவோ இல்லை டேக்ஸாவோ இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட் கோட் ஜெனரேட்டர் கொடுக்குற இன்புட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெனரேட் பண்ணக்கூடிய டார்கெட் ப்ரோக்ராம். இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்த கோட் ஜெனரேட்டர் கொடுக்குற அவுட்புட்க்கு பேர் தான் டார்கெட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்கெட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கலாம்னா அப்சல்யூட் மெஷின் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை ரீலோகேட்டபிள் மெஷின் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை அசம்பிளி கோடாக இருக்கலாம். இப்போ அப்சல்யூட் மெஷின் லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து இமீடியட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஏன்னா மெமரி லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸட். அதனால செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோகேட்டபிள் மெஷின் லாங்குவேஜாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா சப் ப்ரோக்ராம்ஸை வந்து தனித்தனியாக கம்பைல் பண்ணி ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் பண்ணணும். அந்த பிரச்சனை லிங்கிங் ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி கோட ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அசம்பிளி கோட ஜெனரேட் பண்ணும்போது இது எல்லாமே சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக தான் இருக்கும் இந்த மெஷின் கோட். ஸோ பட் ஆனால் இது வந்து சம்வாட் ஈஸியர் டு எக்ஸிக்யூட். அதே மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா டார்கெட் மெஷின் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த டார்கெட் மெஷின் மேபி ஆர்ஐஎஸ்சி மெஷினாக இருக்கலாம், ரிஸ்க் அதாவது ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். பட் இதுக்கு நிறைய ரெஜிஸ்டர்ஸ் தேவைப்படும், இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். சப்போஸ் இந்த டார்கெட் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்சி கூட இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டராக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணால் ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பட் ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வேரியபிள் லெக்த்தாக இருக்கும், அட்ரஸிங் போர்டு வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை டார்கெட் மெஷின் வந்து ஸ்டாக் பேஸ்ட் மெஷினாக கூட இருக்கலாம். பட் அப்போ வந்து ஸ்டாக் பேஸ்ட் மெஷினாக இருந்தால் இது எல்லாமே என்ன ஆகும், ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஜாவா வர்ச்சுவல் மெஷின். நெக்ஸ்ட் இஷ்யூன்னு பார்க்கும்போது மெமரி மேனேஜ்மெண்ட்.
ஸோ கண்டிப்பாக ஒரு கோட் ஜெனரேட்டர் வந்து எப்படி மெமரி அலோகேட் பண்ணுறது, வேரியபிளாக இருக்கலாம் இல்லை டெம்பரரி வேரியபிளாக ஏதோ ஒன்றுத்துக்கு எப்படி நம்ம மெமரி அலோகேட் பண்ணணுன்றத வந்து அது டிசைட் பண்ணணும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேப்பிங் ஆஃப் வேரியபிள் நேம் டு மெமரி லொகேஷன்ஸ். அதாவது வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அதை மெமரி லொகேஷன்ஸ்க்கு எப்படி மேப் பண்ணுறதுன்ற இஷ்யூஸ். இதுக்கு வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா சிம்பிள் டேபிள் மூலமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எப்படி வந்து அந்த வேரியபிளுக்கு தேவையான வேல்யூவோ இல்லை அட்ரஸோ நாம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்ரஸிங். இது காமனாகவே யூஸ் பண்ணுற மெத்தட், பட் இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது லோக்கல் வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கும் டெம்பரரி டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப் அண்ட் பேக்வர்ட் ஜம்பை சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ, வேற வேற மெமரி லொகேஷன்ல இருக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்வர்ட் ஜம்ப் அண்ட் பேக்வர்ட் ஜம்ப் வந்து நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட்டான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும் அண்ட் யூனிஃபார்மாகவும் இருக்கணும். இதை வச்சு தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எப்படி எஃபிஷியண்டாக டார்கெட் ப்ரோக்ராமை வந்து கன்சிடர் பண்ணுங்கிறது எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் அண்ட் சைஸ் வந்து அதுக்கு தேவையானதாகவும் இருக்கணும். இப்போ இந்த 3 அட்ரஸ் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா A = B + C அண்ட் B = A + Cன்னு எடுத்துக்கிறீங்க. இதுக்கு ஈக்குவலண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பியோட டேட்டா வேணும். அப்போ என்ன பண்றோம், பியோட டேட்டாவை R0க்கு மூவ் பண்றோம். அப்போ பியும் C நம்ம ஆட் பண்ணணும். அப்போ C வந்து என்ன பண்றோம், R0ஓட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரிசல்ட் நம்ம ஏக்கு மூவ் பண்ணணும். அப்போ R0ல தான் ரிசல்ட் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், ஏக்கு மூவ் பண்றோம். இந்த இடத்துல பாருங்க திரும்பவும் நம்ம ஏல இருக்கிறது R0க்கு மூவ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அப்போ இது வந்து தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஏ தான் அடுத்து நம்ம ஈயோட ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஈயும் R0 இங்கேருந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், டி ரிசல்ட் R0ல இருக்கிறத டிக்கு மூவ் பண்ணிட்டோம்னாவே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட செலெக்ஷன் எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எக்ஸிகியூஷன் ரொம்ப ஸ்பீடாகவும் சைஸ் ப்ரோக்ராம் சைஸும் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாகவும் கம்மியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அலோகேஷன். ரெஜிஸ்டர் எல்லாமே நமக்கு தெரியும், சைஸ் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சின்னது, ஆனால் எக்ஸிகியூஷன் பார்க்கும்போது ரொம்ப வேகமாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ரெண்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து ரெஜிஸ்டர் அலோகேஷன், இன்னொன்று வந்து ரெஜிஸ்டர் அசைன்மெண்ட். ரெஜிஸ்டர் அலோகேஷன் அப்படிங்கிறது எந்த வேரியபிளை நம்ம ரெஜிஸ்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ரெஜிஸ்டர் அலோகேஷன். ரெஜிஸ்டர் அசைன்மெண்ட்ங்கிறது எப்போ நீங்கள் வந்து டேட்டாவை ரெஜிஸ்டர்ல இருந்து மெமரிக்கு மூவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் அசைன்மெண்ட். இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆர்டர். ஸோ அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அது நம்ம வந்து என்ன ஆர்டர்ல எவாலுவேட் பண்றோம். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சப் எக்ஸ்பிரஷன் கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்க எப்படி எவாலுவேட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி நீங்க எவாலுவேட் பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் தேவைப்படுது, இது எல்லாம் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமானது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து யூ ஹாவ் டு மினிமைஸ் தி ரெஜிஸ்டர் யூசேஜ். சரிங்களா, ரெஜிஸ்டர் யூசேஜ் வந்து நீங்க கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி டெம்பரரி ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸையும் நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய டெம்பரரி ஸ்டோரேஜையும் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் லெக்சர் சீரிஸ். தேங்க்யூ.